இப்போ வந்து நீங்கள் வந்து சிவகுமார். ஓகே, ஆக்சுவலாக நம்ம நேற்று என்னென்ன செஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஷனுக்குள்ளே என்னென்ன போய் பார்த்தோம் அப்படிங்கிறத விட என்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன தான் உட்காந்து கிளாஸ் எடுத்தாலும் நம்ம அதுலேருந்து என்ன கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம், அதுலேருந்து என்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் எஸ்ஓபியோட பேஸாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே நேற்று தான் க்ரியேட் பண்ணோம். யாருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறதுனே இப்போ வரைக்கும் கம்பெனியில் ஒரு நிலவியாக தான் இருக்குது. கம்பெனிக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுக்குறோம், ஆனால் அது என்ன பொசிஷனுக்கு வேலை கொடுக்குறது, யார் வந்து என்ன பொசிஷன் வேலை செய்கிறாங்கன்னே அவங்களுக்கும் தெரியறதில்ல, நமக்கும் தெரியறதில்ல. வேலை கொடுக்குற நமக்கும் தெரியறதில்ல, வேலை செய்கிற அவங்களுக்கும் அவங்க என்ன பொசிஷனில் வேலை செய்கிறாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு கம்பெனியில் என்ன பொசிஷன் இருக்குங்கிறதே நமக்கும் தெரியல அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதை நேற்று நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் டீமை வந்து ஃபுல்லாக செட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளேயே வந்தோம். ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லி ஒர்க்கை ஃபஸ்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம கம்பெனியில் என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குது, அந்த வேலை வந்து இப்போ ஒரு ஆர்டர் எடுத்ததுலேருந்து டெலிவரி நடந்ததுலேருந்து அதை பேமெண்ட் வாங்குறதுலேருந்து அது ரிட்டர்ன் கம்பெனிக்கு வர்றதுலேருந்து அந்த ஃபினான்ஸ் கேஷ் வந்து எப்படி ஹேண்டில் ஆகுது, ஒரு ஆர்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு டிராஃப்டாக நாங்கள் என்ன பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போர்வெல் அவங்க கூட ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருந்தோம். எப்படி போருக்கு ஆர்டர் எடுக்கிறோம், எப்படி வந்து அந்த வண்டியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலை தான். அதில் நம்ம எதையுமே மாற்ற போகிறது கிடையாது, ஆனால் அது ரெக்கார்டிங்கே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமாகவே அடுத்த லெவலுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இன்னும் ஸ்டாண்டர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு இன்னும் மல்டிப்புளாக ஒரு 50 பேர் வேலை ஒர்க் பண்ணலாம், 100 பேர் வேலை செஞ்சாலும் அந்த ரிசல்ட்டை மல்டிப்புளாக எடுக்கிற அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும். ஸோ